வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்கள் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பாகப்பிரிவினையா இருக்கட்டும், மனக்கசப்பு ஏற்படுறதா இருக்கட்டும், சகோதரர்கள் வகையில ஒரு வருத்தம், இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். வேலையும் சரியா அமைஞ்சிருக்காது. அப்படியே அமைஞ்சிருந்தாலுமே செய்யற வேலைக்கு சரியான ஊதியம் கிடைச்சிருக்காது. எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது, எந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமைப்புல 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்டு ஒரு ஆண் ராசியாகவும் இருக்குது. காலச்சக்கரத்துல 11வது வீடு தான் கும்பராசி. கும்பராசி அன்புகள் எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு சிறப்பா செயல்படுவாங்க. சாதிக்கு பிறந்த ராசின்னு சொல்லலாம், நினைச்சதை அடையக்கூடிய ராசின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது அதிகமா இருக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில விட்டுட்டா உங்களால மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். அதே மாதிரி கும்பராசி அன்புகள் எதையுமே ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும், நினைச்சதை அடையக்கூடியும் செய்வாங்க. அதே மாதிரி இவங்க எப்போதுமே ஆசைப்படுறது நிறைய இருக்கலாம், ஆனா கிடைக்கிறது தான் இல்லை. கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே யாருக்கும் பணம் கொடுத்தாலும் அது வரணும்னு நினைச்சிங்கன்னா வராது, வராதுன்னு நினைக்கிற பணம் கூட வந்துடும். ஆனால் வரும்னு நினைக்கிறது மட்டும் வராது. இதனால சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்கள் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்க விஷயத்தில் பொறுப்பேற்கிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தாவே போதும். நீங்கள் ஒரு அலாதியான உணவு பிரியர்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினச்சா அது உணவு விஷயத்தில் சாதிக்க முடியும். அதாவது உங்களுக்கு சுவையான உணவு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையுமே நம்பி ஏமாந்துடுறீங்க. வாயு தொல்லைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் சரி எல்லாரும் மதிக்கிற மாதிரி தான் நடந்துக்குவீங்க. அன்பு, சாந்தமான குணம், நிறைஞ்ச முகத்தோற்றம் கொண்டவங்க. நியாய அநியாயத்தை பற்றி மற்றவங்களுக்கு பயம் இல்லாமல் பேசக்கூடியவங்க. சொன்ன சொல் தவற மாட்டாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் தான் இருக்கும். பிடிவாதத்தை விட்டாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பு. உங்களுக்கு பிடிச்ச நபராக இருந்தால் நெருங்கி பழகுவீங்க. பிடிக்காத நபராக இருந்தால் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்கலனா அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைங்கிறது மிக நல்லா இருக்கும். தந்தை இருக்கிற காலம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். பண வரவு போதுமான அளவுக்கு கிடைச்சாலும் உங்களுக்காக நீங்கள் எப்போதும் செஞ்சுக்கிறதில்ல. சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டா சிறப்பு. அதே மாதிரி ஆடம்பர செலவு செய்ய மாட்டீங்க. குடும்ப தேவைக்கு நியாயமான செலவாக இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. வீடு, வாகனம் வாங்கி வசதியாக வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டாலும் அது நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆன பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணமான பின்னாடி உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு எப்போதும் நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் மதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே நல்லது மட்டும் நடக்கும்னா அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் தீமை விளைக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் அப்படித்தான். தாய் மேல அளவு கடந்து பாசம் வச்சிருப்பீங்க. சில நேரங்களில் உடன்பிறப்புகளால கொஞ்சம் சொத்தை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உண்டாகலாம். தாய் தந்தைய பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமண வாழ்வுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரங்களில் அடிக்கடி சண்டை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் பேச்சு வாக்கில் ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். குடும்பத்து மேலே ஒரு நல்ல பாசமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் ஈகோ பிரச்சனை தான் உங்களுக்கு தலை தூக்கி நிற்கும். சில நேரங்களில் மாமனோட சண்டைங்கிறது எதிலுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். குழந்தைகள் ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைச்சாலும் கொஞ்சம் கல்வி தடைபடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பெண் தெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பு. கூடவே முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான். மிக முக்கியமாக ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மேன்மைங்கிறது கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம், வியாபார ரீதியாக உங்களுக்கு எப்போதுமே ஒரு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கடுமையான கஷ்டம் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு லாபங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். மற்றவங்களுக்கு கஷ்டமாக தோன்ற வேலையை கூட நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதாவது ஒருத்தர் ஒரு 6 வருஷம் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அந்த 2 வருஷத்தில் முடிச்சு காட்டுவீங்க. காவல்துறை சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான லாபங்கிறது கிடைக்கும். இரும்பு, ஆராய்ச்சி மாதிரியான தொழில் எல்லாம் கூட உங்களுக்கு லாபம் தான். என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு பலன் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் மற்றவங்களுக்காகவே நீங்கள் தியாகம் செய்வீங்க. உங்களுக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டீங்க. தொடர்ந்து கும்பராசி அன்புகள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிச்சிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கைக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆதாயத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது நல்லது.
தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் சமுதாயத்துல ஒரு மதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க கூட இனி தேவையில்லாத ஒரு விமர்சனம் ஏற்பட்டிருக்கலாம். இதனால மனசுல ஒரு இனம் புரியாத கஷ்டம், தன்னோட சகோதர வகையில கூட தேவையில்லாத பகை உண்டாகியிருக்கும். எதுக்காக இப்படி பகையாளி ஆனோங்கிற எண்ணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் சண்டை சச்சரவு இருந்திருக்கலாம். வேலை செய்யற இடத்துல கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது. பணிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாக ஒரு சோம்பேறித்தனம் குடிக்கொண்டிருக்கும். இது வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுறதும், அதே மாதிரி கொஞ்சம் நிதானமான போக்க கடைபிடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த விரிசல் கூட இனி நீங்கி போகும். கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது. பிள்ளைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க. நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறி இனி மன அமைதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இனி நீங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடை போறீங்கன்னு சொல்லலாம். அனுகூலமான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்குது. தாய்வழி உறவுகளால ஏற்பட்டிருந்த மன கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது. எதிர்பார்க்கக்கூடிய சுப செய்திங்கிறது வந்தே சேரும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலும் உடனே நீங்கிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்றது நல்லது. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்துல கூடி வந்திருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு உண்டாகலாம். தந்தை மூலமா கூட பண வரதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க சிறப்பான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். பதவி உயர்வும் கிடைக்கும். அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க, வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சிறப்பான பலனை பெற போறீங்க. பணப்புழக்கம் பறக்கிறப்ப நல்லா தான் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத பணவரவு இருக்கிறதால மனசுல மகிழ்ச்சிங்கிறது கூடவே இருக்கும். இனி போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் கூட குடும்பத்துல ஒரு நல்ல மதிப்பு பெற போறீங்க. அக்கம் பக்கம் இருக்கிற கூடிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க. வேலைக்கு போற பெண்களா இருந்தா உங்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரங்களாக அமைஞ்சிருக்குது. சுய தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உண்டாகும். விடிய கால வேலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடும், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல லட்சுமி தேவி வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. பைரவர் வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பு தான். இனி மாசத்தோட தொடக்கத்திலிருந்தே ராசிநாதன் வக்ரமடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையால எல்லா வகையிலும் சிறப்பு பலனை பெற போறீங்க. அதே மாதிரி ராகு 2லயும் 8ல கேதுவும் சந்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்கிறதால கவனமா இருந்துட்டு வர பாருங்க. தொழில் வியாபாரத்துல குறுக்கீடுகள் ஏற்பட்டிருக்கலாம். எதிரிகள் தொல்லையும் வந்து சேர்ந்திருக்கலாம். இனி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இதனால எல்லா விஷயமும் சாதகமா முடியும். குடும்பத்துல பிரச்சனை கூடுதலா இருக்கிறதால மன அமைதி குறைஞ்சிருக்குது. எதையுமே நீங்க உங்களுடைய நேரடி பார்வையில பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைங்கிறது ஏற்படாது. இனி மாசத்தோட தொடக்கத்துல இருந்தே குருவும் செவ்வாயும் இணைஞ்சி 4ஆம் இடத்தை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்துல சுபகாரிய பேச்சில் இனி கை கூடி வரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் கவனமா செயல்பட்டு வந்தாவே எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒரு பகை உணர்வு மாறி இனி ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல காரியம் எல்லாமே இனி உங்க இல்லத்துல நடக்க போகுது. குருவோட பார்வையும் 10ஆம் இடத்துல பதிஞ்சிருக்கிறதால தொழிலை விரிவாக்க செய்ய போறீங்க. புதிய முதலீடு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்மசனியோட ஆதிக்கம் கூடவே இருக்கிறதால சில நேரங்களில் லாபம் குறைவா இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமா முடியும். உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அனுபவம் மிகுந்தவங்களுடைய ஆலோசனையை எப்போதும் கேட்டுட்டு வாங்க. இந்த காலத்துல உங்களுக்கு அது உதவிகரமா அமையும். சில நேரங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு கொஞ்சம் தளதூக்கு இருக்கலாம். எதிரிகளோட பலம் கூடி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. லாபம் ஒரு வரியில வந்தா செலவு இன்னொரு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்குது. எதையும் உங்க மேற்பார்வையில வச்சுக்க பாருங்க. அஷ்டமாதிபதி புதன் இருக்கிறதால அதனுடைய வக்கர காலத்துல கொஞ்சம் மாமன் மைத்தினர் வழியில ஏதாவது மனக்கசப்பு வரத்தான் செய்யும். கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படுறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. சில நேரங்களில் வீடு மாற்றம் எல்லாமே உண்டாகலாம். வீடு மாற்றத்தால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களை கடந்து ஒரு நல்ல நேரம் அமைய போகுது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கணிசமான லாபம் கிடைக்கும். பண வரவுங்கிறது கையில தாராளமாக அமைஞ்சிருக்கு. வாகன யோகமும் கூடி வரும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்க ஆசை நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே சிறப்பு தான். ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட்டு வர்றது நல்லது. வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்க, கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. இந்த மாச கடைசியில உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்கிறது கிடைக்கும். கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே குறைய போகுது. தொடர்ந்து நீங்க கவனமா உங்க தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்த பாருங்க.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். இதனால நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இனி சுப செலவுங்கிறது அதிகரிக்கும். துணிந்து எந்த ஒரு செயலுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இனி நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே சிறப்பு தான். எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். அதனால லாபங்கிறது கிடைக்கும். குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்கிறதுலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குடும்ப உறவுல இனி சிக்கல்கள் எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை. இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கணும்னா பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்க பாருங்க. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.